இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண மூங்கில் புல்லாங்குழல், ஆனா அதோட இசை உலகத்தோட பெரிய பெரிய மேடைகள்ல ஒலிச்சிருக்கு. அப்படி ஒரு சாதனையை செஞ்ச கலைஞரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நிரஞ்சன் பாண்டியனோட பயணத்துக்கு வாங்க, உங்களை வரவேற்கிறேன். சரி, முதல்ல ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எப்படி எப்படி ஒரே ஒரு புல்லாங்குழலால உலகின் மிகப்பெரிய மேடைகளை எல்லாம் சென்றடைய முடியுது? யோசிச்சு பாருங்க. ஒரு தனி கலைஞரோட கலை எப்படி ஒரு உலகளாவிய தாக்கத்தை உண்டாகுது? வாங்க, இதைத்தான் நாம இப்ப ஆராய போறோம். அந்த கேள்விக்கு பதில் இங்க பாருங்க. ஆசியான் உச்சி மாநாடு, தாய்லாந்தோட புத்தாண்டு கொண்டாட்டம், குவாங்ஸி கலை விழா, இப்படி ரொம்ப முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள்ல நிரஞ்சன் பாண்டியனோட புல்லாங்குழல் இசை ஒழிச்சிருக்கு. இதுவே அவரோட கலை பயணத்தோட வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது இல்லையா? ஓகே, அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியும். சரி, அந்த இசைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலைஞர் யாரு? அவரோட திறமைக்கு அடித்தளம் என்ன? வாங்க, அத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவரோட திறமைய பாருங்களேன். சும்மா ஒரு புல்லாங்குழல் கலைஞர் மட்டும் இல்ல, அவரே ஒரு கிரியேட்டிவ் ஹெட், இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர். இத்தனை திறமைகளை ஒரே ஆள் வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பன்முகத்தன்மை தான் அவரோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அவரோட இந்த வளர்ச்சிக்கு அடித்தளமா இருந்தது சிங்கப்பூர்ல கிடைச்ச கல்விதான். சிங்ஹுவா தொடக்க பள்ளியிலிருந்து லாசல் கலைக்கல்லூரி வரைக்கும் அவரோட கல்வி பயணம் ரொம்பவே நீண்டது. இந்த நிறுவனங்கள் தான் அவரை இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு செதுக்கியிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். அவரோட இந்த பயணம் ஒரு தனியாள் பயணம் கிடையாது. இது பல சக்தி வாய்ந்த கூட்டணிகளோட சேர்ந்து உருவானது. பாருங்க, ஒரு கலைஞரின் தாக்கம் அவர் உருவாக்கும் பாலங்களால் அளவிடப்படுகிறது. எவ்வளவு அழகான வரி! நிரஞ்சனோட கூட்டு முயற்சிகள் சரியா இதைத்தான் செய்து. வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு நடுவுல ஒரு பாலமா இருக்கு. இசைக்கு எல்லைகளே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். உதாரணத்துக்கு சிங்கப்பூர் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, டிங் யி இசைக்குழு, சி ஏஷியான் கான்சனன்ட், இப்படிப்பட்ட பெரிய பெரிய குழுக்களோடெல்லாம் அவர் வேலை செஞ்சிருக்காரு. இது மூலமா வெவ்வேறு இசை மரபுகளை ஒன்னா இணைக்கிற அவரோட திறமை நமக்கு நல்லாவே தெரியுது. இது அவரோட கலைப்பயணத்துல ஒரு பெரிய மைல்கல்னே சொல்லலாம். இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வரோம். அவர் வெறும் ஒரு கலைஞர் மட்டும் இல்ல, அவரோட கலைய ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி வழிநடத்துறார். ஒரு தலைவராகவும் இயக்குனராகவும் அவரோட பங்களிப்பு என்னன்னு பாப்பாமா? இங்க பாருங்க, அவரோட பயணத்துக்கு 2 முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இந்திய மூங்கில் புல்லாங்குழல்ல ஒரு மாஸ்டர், இன்னொரு பக்கம் தமிழின் 7 அதிசயங்கள், கண்ணம்மா மாதிரியான பெரிய படைப்புகளை வழிநடத்துற ஒரு இயக்குனர். ஒரு திறமையான கலைஞரா இருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரா மாறினதுதான் அவரை ரொம்பவே தனித்துவமா காட்டுது. இதெல்லாமே ஒரு ஆழமான நோக்கத்துக்காக தான். அது என்னன்னா, அடுத்த தலைமுறை கலைஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்குறது, இளம் திறமைகளை வளர்த்து அவங்களுக்கு வழிகாட்டுறது தான் அவரோட முக்கிய குறிக்கோள். இதுவே சமூகத்தின் மேல அவருக்கு இருக்கிற அக்கறைய நல்லா காட்டுது. சரி, இவ்வளவு செஞ்சிருக்காரே, இதெல்லாம் எப்படி ஒரு நிலையான மரபா மாறுது? அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் என்ன? வாங்க, அவரோட தாக்கத்தை பத்தி பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்க. 2022ல மாண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ் சர்வதேச விருது, அப்புறம் பிரிட்டிஷ் மீடியாவோட சிங்கப்பூரின் வெற்றிகரமான மனிதர்கள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூரின் வளர்ந்து வரும் தமிழ் இளையர்கள்ல ஒருத்தரா ஆவணப்படுத்தப்பட்டிருக்காரு. இது எல்லாமே அவரோட உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரங்கள். மக்கள் நலன் தலைமைச் சிறப்பு, இந்த ஒரு வரியில எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒரு தலைமைக்கு உண்மையான சிறப்பு அது மக்கள் நலனுக்காக செயல்படுறதுல தான் இருக்கு. நிரஞ்சனோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் இந்த கொள்கையை மையமா வச்சுதான் இருக்கு. ஆமாங்க, ஒரு ஒற்றை புல்லாங்குழல்ல ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு உலகளாவிய இயக்கமா வளர்ந்து நிக்குது. ஒரு தனி கலைஞரோட ஆர்வம் எப்படி ஒரு உலகளாவிய கலாச்சார இயக்கமா மாற முடியுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு பாரம்பரிய கலையை எடுத்து அதை எப்படி ஒரு உலகளாவிய உரையாடலா மாத்துறது? அதுக்கு என்ன தேவை? நிரஞ்சனோட கதையை பார்த்ததுக்கு அப்புறம் கலை, தலைமை பண்பு, அப்புறம் ஒரு தெளிவான நோக்கம், இது 3 சேர்ந்தா எதுவும் சாத்தியம்னு தோணுது இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?